வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? 4 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பராக வந்துச்சுங்க. மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு கரெக்டான ட்ரீட்டாக இருந்திருக்கும். மேட்ச் லைவ் பார்க்கலன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். மேட்ச் எங்கே போச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடைசி ஓவர் 11 பால் போடுவார். அதில் கூட மேட்ச் போடுங்க. அந்த 11வது பால் ஸ்டெப்ஸ் அடிப்பார், அரை வானத்துக்கு ஏறும், கையில் உழுவுற கேட்சை தீக்ஷனாக விடுவாருங்க. அந்த ஒரு ரன், அதுக்கு ஒரு ரன் ஓடி இருப்பாங்க. அந்த ஒரு ரன்ல தான் மேட்ச் டிராவ் ஆச்சு, இல்லைன்னா ஆறால் ஜெயிச்சிருப்பாங்க. மேட்ச் அங்கே தான் போச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரியான் பரா கேட்சை விட்டார், தீக்ஷனா கேட்சை விட்டார், அசுதோஷ் சர்மா கேட்சை விட்டார், ஸ்டெப்ஸு கேட்சை விட்டார். மேட்சுக்கு மேட்ச் 4-6 அடிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரும் கேட்சை விடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஏன் மெர்கார் இது டாஸ் வின் பண்ணி பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. மெர்கார்க்குள்ளே வந்தார். ஏன் மெர்கார்க்கு ஆடுறாங்கன்னு தெரில. அவங்க ஒரு வின்னிங் காம்பினேஷனை மாற்ற கூடாதுன்னு ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் பூரல் ஃபஸ்ட்டு 7 பாலில் 24 ரன் அடித்தாருங்க. ஆனால் கடைசி 30 பாலில் 25 ரன் தான் அடித்தார். நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. 2வது ஓவர் தேஷ்பாண்டே ஓவரை மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ ரன் அடித்தாருன்னு 23 ரன் அடித்தாருங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கருண் நாயர் தேவையில்லாத ரன் அவுட்டு. ஒரு ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் எப்படி அவுட் ஆகலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவரை ரன் அவுட் மட்டும் தான் ஆக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவர் ரன் அவுட் ஆகிட்டார். குட் கம்பேக் பை ஆர்ஆர். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 46-2. 2 ஓவர் முடிகிறப்போ ஸ்கோர் 33 இருந்துச்சுங்க. 2 ஓவர் முடியும்போது 33 இருந்துச்சு. 6 ஓவருக்கு 46, மிச்சம் 4 ஓவர் போட்டு 13 ரன் தான் கொடுத்தாங்க. வேற லெவலில் கம்பேக் வந்தாங்க ஆர்ஆர். 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 76-2. மொமெண்ட் அங்கேயே டவுன் ஆகிடுச்சு. கேஎல் ராகுல் ஹிட் அடிக்கன்னு சொல்லி அவுட் ஆயிடுவார். அபிஷேக் புரல் பரல. ஆக்சுவலாக அந்த அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு நாக் ஆடுவார், செம நாக்கு. ஸ்டெப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் நல்லா முடிச்சு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 188 அடிப்பாங்க. மெர்கார்க்கு 9 ரன்னு, பூரல் 49, கருண் நாயர் டக்கு, ராகுல் 38, ஸ்டெப்ஸ் 34, அக்ஷர் 34, அசுதோஷ் சர்மா 15. ஆழ்ச்ச 4 ஓவர் போட்டு 32க்கு 3 விக்கெட் எடுப்பார். மற்றபடி அது அசரங்கா 4 ஓவர் 38, தீக்ஷனா 4 ஓவர் 40. தேஷ்பாண்டே எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரில. ஒருவேளை ஆகாஷ் மத்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 188 அடித்தா வின்னுங்கிற மாதிரி உள்ளே வந்தாங்க. 189 அடித்தா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் ரிட்டர் கட் ஆனாருங்க. அங்கே தான் மேட்ச்சு போச்சா தெரில. ஜெய்ஸ்வால் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாரு. ஆக்சுவலாக இந்த பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னால் 200+ தான் சொன்னாங்க. எல்லா அனலிஸ்ட்டும் தான் சொன்னாங்க. நம்ம அனலைஸ் பண்ணுறதுலாம் தெரியாது நமக்கு. எல்லாமே 200 அடித்தாலும் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. பட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாச்சா, எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது பிச்சை பற்றி. ஸ்லோவான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே நடுவில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணாங்க. ரியான் பரா கொண்டோன்னு இல்லை, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்தார். பேட்டில் படலை. அந்த இடத்துல நிதிஷ் ஆனால் கொடுத்துருக்கணுமா இறக்கியிருக்கணுமான்னு தெரில. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் தான் மேட்ச் போகுது. அந்த மாதிரி மூமெண்ட் தான் அதுவும். ஹிட்மேரு வந்தார். முக்கியமான விஷயம் மேட்ச் எங்கே போச்சுன்னா ஸ்டார்க்கு போட்ட அந்த ஓவருங்க. எப்பா அந்த வேர்ல்டு கிளாஸ் பவுலர் அப்படிங்கிறத நிரூபிச்சாருங்க. என்ன மாதிரி ஏக்கர் போட்டாருங்க. வேற லெவலில் சொருவுனாரு, திணறினாரு. ஹிட்மேரு ஜூரோலாம் அப்படி சொல்லலாம். மோஹித் சர்மா நல்லா போட்டார். ஸ்டெப்ஸு கேட்சை விட்டதில் நம்பவே முடியல. அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கிற கேட்ச் தான், கஷ்டமான கேட்ச் விட்டுருவார். ஆனால் மோஹித் சர்மா பாலை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. குல்தீப் யாதவ் அரை குழியில் போடுவார். ஷார்ட் பிச் பால் லெக் சைடு எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம் ஜெய்ஸ்வால். அவர் அடிப்பார். தடுமாறிட்டு இருந்தார் மோஹித் சர்மா. அவர் அப்படியே 6 தேர்த்து 5 ரன் சேவ் பண்ணிட்டார். இருந்தாலும் அவரு குறை சொல்கிறாரு ஸ்டெப்ஸை. என்னங்க சொல்கிறதுனே தெரில. அவருக்கும் ஒரு ஃபீல்டிங் ஜட்ஜ்மெண்ட் இருந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்துருக்கலாம். சின்ன சின்ன விஷயம் தாங்க. கேட்சுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கேட்சால் தான் மேட்ச்சு போகும். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா நிதிஷ் ராணாக்கு 2 சான்ஸ். ஒன்று ஸ்டெப்ஸு கேட்ச் விடுவார், ரிட்டன் கட்டை போட்டு ஸ்டார்ட் ஆடும்போது ரிட்டன் கட் போட்டால் அந்த லெக் சைடு பிச்சு கிடையாது, ஆஃப் சைடு தான் கணக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேஎல் ராகுல் ரிவ்யூ எடுக்கலை. அங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நிதிஷ் ராணாக்கு. இந்த புதிய நியூ ரூல்ஸை பற்றி யாரும் படித்தாங்களா படிக்கலன்னு தெரில. அங்கே ஒரு மிஸ் ஆச்சு. அப்படி இப்படின்னு சூப்பர் வந்துருச்சு. சூப்பர் ஓவரல்னாச்சும் நல்லா பண்ணி இருந்திருக்கலாம். எப்படிங்க ஹிட்மேர் தான் வந்து யாக்கர் பால் ஆட தெரியலையேங்க. அவர் எப்படிங்க ஆடுவீங்க? உங்கள் நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் இல்லையா? அவர் ஆடாமல் ஹிட்மேரையும் பராக்குக்கு படவே இல்லை இந்த மேட்ச்சில். அவர் நல்ல பிக் ஹீட்டராக இருக்கலாம். மேட்ச்சில் படணுங்க. பேட்டில் பட்டாதானங்க ரன் வரும். அவருக்கு படவே இல்லை. அவரை ஓப்பனிங் இறக்கி வரீங்க. ஹிட்மேர் எதுக்கு அந்த ரன் ஓடினான்னு தெரில. ஜூரல் 19.5 பால் ஹிட்மேர் அடிப்பார். 2 ரன் ஓட வேண்டியது. அதாவது டேஞ்சர் ரன்ல இருக்குது ஹிட்மேர். ஆனால் ஜூரல் ஸ்டே சொன்னார்.
என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன சின்ன கொலாப்ஸ்னால ஆர்ஆர் தோத்துட்டாங்க. ஹிட்மேயர் வந்து அந்த ரியான் பராக் வந்து ஃப்ரீட் பாலை லெக் சைடில் பேடில் போட்டு போவோம், அதுக்கு சம்மந்தமே இல்லை ஓடுவார். கடைசியில் ஒரு 5ஆம் பால் ஜெய்ஸ்வால் 2 ரன் ஓடுவார். நீங்களும் இட்டுதாங்க, நீங்கள் அடிக்கலாம்லேங்க. 2 போன மேட்ச் டெல்லி என்ன தப்பு பண்ணாங்களோ டெல்லிக்கு அகெயின்ஸ்டாக இந்த மேட்ச் ஆர்ஆர் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க. பட் கிளியராக ஆடினாங்க டெல்லி சூப்பர் ஓவரில் வந்தாங்க. கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆக்கினாரு. ஃபஸ்ட்டு பால் ஒரு ஸ்லோயர் பவுன்சரு 2 ரன் எடுத்தாங்க. 2வது ஒரு விட்டு தட்டு கட்டின ஒரு 4 அடித்தார். அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸு முடிச்சு கொடுத்துட்டு போனார். ஆனால் நீங்கள் ஆர்ச்சரை ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு யோசனை. சந்தீப் சர்மா நாட் பேட் பவுலர், ஆனால் ஒரு 11 பால் போட்டாருங்க. 6 பால் போன இடத்துல 11 பால் போட்டார். அந்த ஒரு 19 ரன் தான் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் 11 பாலுங்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. அந்த சூப்பர் ஓவர்லையும் ஆர்ச்சர் போட்டு தான் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை நான் அக்ஷர் பட்டேலுக்கு தாங்க கொடுப்பேன். அவர் ஆன அந்த குயிக் ஃபயருக்கு தான் ஸ்கோர் 188 வந்துச்சு. நான் தான் அவருக்கு கொடுப்பேன். நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.